நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாளை மறுநாள் குடியரசு தின விழா கொண்டாட உள்ள நிலையில் ஈரோடு ரயில் நிலையத்தில் பயணிகள் அனைவரும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பணிகளின் உடைமைகளை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். மேலும் விவரம். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாளை மறுநாள் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. குடியரசு தின விழா அமைதியாகவும் அதே போன்று அசம்பாவிதமின்றி நடைபெறும் வகையில் தமிழகம் முழுவதும் போலீசார் பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறார்கள். அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் குடியரசு தின விழா நாளை மறுநாள் ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாருடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். அதையொட்டி ஈரோடு ரயில் நிலையத்தில் நுழைவாயிலில் ரயில்வே ஆய்வாளர் பிரியா சாய்ஸ்ரீ தலைமையில் ரயில்வே போலீசார் பயணிகளுடைய உடைமைகளை பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பயணிகளினுடைய உடைமைகளை மெட்டல் டிடெக்டர் கருவிகள் கொண்டு சோதனை செய்து வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நடைமேடையாக சென்று ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஒருங்கிணைந்து தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில் நிலையங்களில் உள்ள தேவையற்ற வகையில் வரும் நபர்களை எச்சரித்து அனுப்பி வருவதோடு சந்தேகத்தின் பேரில் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வரும் ரயில்களில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று பயணிகளுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதோடு எவ்வாறு விழிப்போடு பயணம் மேற்கொள்வது என்ற அடிப்படையிலும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.